ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு பார்க்கலாமா? சூப்பரான முட்டை குழம்பு, வித்தியாசமாக இருக்கும். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 3 பச்சை மிளகா, தேங்காய், சோம்பு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2. இது எல்லாத்தையுமே அரைச்சின்னு வந்துடும். தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் 1 அரைஞ்சி வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்தமாரி ஒரு பூண்டு, முழு பூண்டு, கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன். தாளிப்பு பார்க்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ தாளிக்கலாம் முட்டை குழம்பு. சோப்பை வச்சு கடாய் காயிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். கடுகுலாம் போடக்கூடாது. கடுகு போடாமல் வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இது 5 நிமிஷம் அப்படியே மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தமாரி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கிண்டி மசாலா கிண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது பார்க்கலாம். நல்லா கொதிக்கிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 6 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன், பச்சை முட்டை. அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே ஸ்லோலியே மூடி விடுவோம். 10 நிமிஷம் முட்டை வெந்துடும். முட்டை குழம்பு ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.